இந்த பேட் கொலஸ்ட்ரால் எதனால எனக்கு ஏற்படுது? கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு சிம்பிளாக நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கணும்னு கிடையாது. நார்மல் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி உணவு முறையில் மாற்றம் கொண்டு வரணும். இப்போ முதல்ல அதிகமான திரும்ப அதில் செஞ்ச நாங்கள் ஸ்நாக்ஸ் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறனாலும் இது எல்லாமே நம்மளுடைய ரத்த நாளங்கள்லையும் நம்மளுடைய உடல்லையும் விசராஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ்லையும் போய் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், பித்தம் அதிகமாக இருக்கும். அதை சரி செய்கிறதுக்கு அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். அகத்திக்கீரையும் ரெகுலராக நீங்கள் திப்பிலியை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாத இந்த கொழுப்புகள் குறையும், உடல் எடை குறைய ஆரம்பிக்குது. இந்த திப்பிலியை எத்தனை நாள் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? இது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்கீங்க. அதுவும் முக்கியமாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால். இந்த பேட் கொலஸ்ட்ரால் எதனால எனக்கு ஏற்படுது? கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு சிம்பிளாக நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். எனக்கு மெடிசன்லாம் எடுக்கிறதுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. இப்போ மெடிசன் எடுத்தால் தொடர்ந்து நான் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால் எனக்கு டயட்லேயும் சிம்பிளாக சித்தா மெடிசன்ஸ் ஏதாவது இருந்தால் டெய்லி ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. முக்கியமாக எதற்காக இப்போ நான் இந்த பதிவில் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால், அதாவது யங் ஏஜ்லேயே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குங்க. 30 வயது 35 வயதில் இருக்கிறவங்களுக்கே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது. ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கணும்னு கிடையாது. நார்மல் வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடியது கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நம்மளுடைய உடல் உழைப்பு, அந்த கேலரிஸை நம்ம கரெக்டாக பர்ன் பண்ணிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் வெயிட் நார்மலாக தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு நான் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாவது, அதாவது ஒரு வீக்லி 3 to 4 days ஆகுது ஒரு 30 minutes ரெகுலராக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. சிம்பிளாக வாக்கிங் பண்ணலாம், இல்லை நம்ம வீட்லேயே சில யோகா பயிற்சிகளை செய்யும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைஞ்சிக்கிட்டே வருங்க. சரி, இந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ். இதை தாண்டி வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி உணவு முறையில் மாற்றம் கொண்டு வரணும். இப்போ முதல்ல அதிகமான எண்ணெய் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமான எண்ணெய் சத்து அப்படின்னா நான் ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் நிறைய சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அவுட் சைட் ஃபுட். வெளியில் நம்ம ஒரு உணவு வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் எண்ணெய்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா ஆயில். இதனால தாங்க நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் உடலில் சேர ஆரம்பிக்கும். வீட்டில் நம்ம செஞ்சோம்னா ஒரு முறையோ மேக்ஸிமம் 2 முறை, அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிடும்போது திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து பல முறை பயன்படுத்திய எண்ணெய்களை திரும்ப அதில் செஞ்ச நாங்கள் ஸ்நாக்ஸ் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறனாலும் இது எல்லாமே நம்மளுடைய ரத்த நாளங்கள்லையும் நம்மளுடைய உடல்லையும் விசராஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ்லையும் போய் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனாலேயே நமக்கு என்ன ஆகுதுன்னா, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாகுது, டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவலும் உங்களுக்கு அதிகமாகுது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேறு என்னங்க செய்யலாம்? கொலஸ்ட்ரால் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய நீங்கள் சாப்பிட்டுக்கணும். ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நீங்கள் நிறைய எடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொலஸ்ட்ரால் கொழுப்புகள் கரைந்து வெளியேறுவதை நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த தேவையற்ற கொழுப்புகள் வெளியேறும்பொழுது உடலும் உங்களுக்கு கிளென்ஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி முக்கியமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் எப்படி கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கீரை வகைகள்ங்க. இந்த கீரை வகைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கீரை அப்படின்னு பார்த்தோம்னா தண்டு கீரை. தண்டு கீரையில் நார் சத்து ரொம்ப அதிகம். அந்த தண்டு கீரை கிடைச்சா, பொதுவாக நம்ம கீரைனா அந்த இலைகளை மட்டும் சமைச்சு சாப்பிடுவோம். தண்டு கீரை பேர்லேயே இருக்குது பாருங்கள், அந்த தண்டோடு சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம வாரத்துக்கு 2-3 நாட்களாவது நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உணவில் கீரை வகைகளில்
இந்த தண்டு கீரையை நீங்கள் பயன்படுத்தும்போது உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது, கொலஸ்ட்ரால் லெவலை இது குறைக்கக்கூடியது. தூதுவளை ரொம்ப முக்கியமானது. கீழாநெல்லி மாதத்திற்கு 2-3 முறையாவது கீழாநெல்லியை பயன்படுத்தலாம். அடுத்ததாக அகத்திக்கீரை. அகத்திக்கீரையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், பித்தத்தோடு நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், பித்தம் அதிகமாக இருக்கும், அதை சரி செய்கிறதுக்கு அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அகத்திக்கீரையும் மாதம் 2 முறையாவது நம்ம சமைத்து சாப்பிடும்பொழுதோ இல்லை சாறு எடுத்து காலையிலே இதனோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து குடிப்பாங்க. 50லேருந்து 60 ml அகத்திக்கீரை சாறு மாதம் 2 முறை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்ததோடம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதிகமான பித்ததோடம் குறையிறதுக்கும், உடலில் நிறைய பேருக்கு கால்சியம் லெவல் குறைவாக இருக்கும். ஸோ அதிகமான கால்சியம் இருக்கக்கூடிய கீரையும் இந்த அகத்திக்கீரை தான். இதை நம்ம பயன்படுத்தும்போது தேவையற்ற கொலஸ்ட்ரால், கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்குனாலும் அதை குறைக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம சிம்பிளாக டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த மூலிகையை நீங்கள் எடுத்துக்கோங்க, திப்பிலி. ஸோ இந்த திப்பிலி மூலிகையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. திப்பிலி கற்பம்னே இதுக்கு பேர். இல்லைன்னா திப்பிலியை வாங்கிட்டு வந்து 100 கிராம் வாங்கிட்டு வந்து வீட்டிலே நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரெகுலராக இது ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா 3 சிட்டிகை அளவு எடுத்து போட்டு தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் குறையும், பேட் கொலஸ்ட்ரால் குறையுது, சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு சருமத்தில் தோல் சார்ந்த பிரச்சனைகள், முக்கியமாக இந்த தேமல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அது சரி செய்யறதுக்கு உங்களுக்கு திப்பிலி பயன்படுது. ரெகுலராக நீங்கள் திப்பிலியை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ தேவையில்லாத இந்த கொழுப்புகள் குறையும், உடல் எடை குறைய ஆரம்பிக்குது. இந்த திப்பிலியை எத்தனை நாள் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மாதம் இல்லைன்னா 1 மண்டலம். அதுக்கப்புறம் இதை விட்டுடலாம். திரும்பவும் ஒரு 6 மாதங்கள் கழித்தோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெகுலராக இதை இத்தனை நாட்கள் சாப்பிட்டாலே போதுமானது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைஞ்சி வந்துடுங்க. இதை தாண்டி நம்ம வீட்டில் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றது, உப்பு சேர்த்து சாப்பிட்றது, நெய், எண்ணெய் சார்ந்த உணவுகள். ஸோ நெய் ரொம்ப ரொம்ப நல்லது. அது யார் சாப்பிட்லான்றதும் நான் சொல்கிறேன். அது எண்ணெய் சார்ந்த உணவுகளை குறைச்சிக்கோங்க. நெய்யை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, 200, 250 அந்த லெவலில் இருக்குன்னா நெய் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் நெய்யை உருக்கி ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போதும் நமக்கு இது நெய் சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு. ஸோ நெய் சாப்பிட்றதுனால அதிகமாக வெயிட் போட்டுருமா, கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை, உருக்கிய நெய்யை நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்டிஎல் ரொம்ப அதிகமாக இருக்குன்றவங்க மட்டும் அதை அவாய்ட் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இரவு உறக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமலும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்ததுன்னா திரிஃபலா சூரணம் பயன்படுத்தலாம். திரிஃபலா சூரணம் பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலும் நமக்கு கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கொலஸ்ட்ரால் லெவல் கரைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மலச்சிக்கல் இருக்குனாலும் அது சரி செய்கிறதுக்கு திரிஃபலா சூரணம் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் கொழுப்புச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒவ்வொரு செல்களோட இயக்கத்திற்கும், மூட்டுக்கள் வலிமையாக இருக்கிறதுக்கும் நமக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை வாதம், ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம் சம்மந்தப்பட்ட பேரலைசிஸ் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோ ஏற்படுது. அப்போது நம்ம ஆர்கன்ஸில், இன்டர்னல் ஆர்கன்ஸில் இந்த கொலஸ்ட்ரால் லெவல், ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக சேராமல் இருப்பதற்கு இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.